அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்திய வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் இந்தியாவின் சிறந்த வேளாண் விஞ்ஞானியும் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவருமான எம்.எஸ். சுவாமிநாதன் பிறந்த தினம் என்று. கும்பகோணத்தில் 1925 பிறந்தவர். பள்ளி படிப்பை முடித்ததும் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் விலங்கியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். தந்தை மருத்துவர். இவரும் மருத்துவராகி தந்தையின் மருத்துவமனையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது பெற்றோரின் ஆசை. ஆனால் வங்கதேசத்தில் ஏற்பட்ட 1942 ஏற்பட்ட பஞ்சம் இவரை மிகவும் பாதித்தது. வேளாண் துறையில் ஆராய்ச்சி செய்ய முடிவெடுத்தார். கோவை வேளாண் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் டெல்லியில் மரபணு பயிர்கள் குறித்த முதுநிலை பட்டமும் பெற்றார். ஜெனட்டிக் கிராப். ஐபிஎஸ் அதிகாரியாக 1948 தேர்வானார். ஆனால் பணியில் சேரவில்லை. பல ஆய்வு நிறுவனங்களில் பணியாற்றினார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். சிறந்த ஆராய்ச்சியாளரான இவர் நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அமெரிக்காவின் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைத்ததும் 1954 நாடு திரும்பினார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வேளாண் துறையில் அரசு பணி கிடைத்தது. 1960களில் உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது அமெரிக்காவில் இருந்து கோதுமை இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியர்களால் உணவு உற்பத்தி செய்ய முடியாது, பசியால் கொத்து கொத்தாக உயிரிழப்பார்கள் என்று பல நாடுகள் கூறி வந்தன. இதை பொறுத்து கொள்ள முடியாத இவர் ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரக கோதுமையை இந்தியாவில் அறிமுகம் செய்து அதிக உற்பத்தியையும் 200% லாபத்தையும் சாதித்து காட்டினார். இதை கோதுமை புரட்சி என்று பாராட்டினார் இந்திரா காந்தி. சீன நெல் வகைகளை அறிமுகம் செய்து நெல் விளைச்சலிலும் இந்தியாவை தன்னிறைவு பெற வைத்தார். நாட்டின் முதுகெலும்பான வேளாண் துறையில் அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவை நிமிரச் செய்தார். உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்த நிலை மாறி வேளாண் உற்பத்தி பொருட்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையை உருவாக்கினார். பட்டினி இல்லாத இந்தியாதான் என் கனவு என்பார் எம்.எஸ். சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையை 1988 நிறுவினார்.